வணக்கம். தெய்வம் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்கள் அரசியல் அபிலாசைகளை வெற்றி கொள்வதற்கு அமெரிக்கா உதவும், புதிய தூதுவர் கூட்டமைப்பிடம் உறுதி. ஜனாதிபதி தலைமையில் பொருளாதார பேரவை உருவாக்கம், சிறுபான்மையினர் முழுமையாக புறக்கணிப்பு. கொழும்பு வரும் அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலர் அரசு எதிர்க்கட்சி தலைவர்களை சந்திக்கிறார். மட்டக்களப்பில் கொத்துரொட்டிக்கு காப்புரிமை பெற வேண்டும், நாடாளுமன்றில் வலியுறுத்தல். இராணுவமயப்படுத்தப்படும் சிவில் நிர்வாகம், மற்றொரு ராஜாங்க அமைச்சுக்கும் முன்னாள் இராணுவ அதிகாரி செயலாளராக நியமனம். தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை வெற்றி கொள்வதற்கு அமெரிக்கா முழுமையான ஒத்துழைப்பையும் உதவிகளையும் வழங்கும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்புடனான சந்திப்பின் போது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் உறுதி வழங்கியுள்ளார். இலங்கைக்கான புதிய தூதுவர் ஜூலி சங், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் மற்றும் கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் ஆகியோரை நேற்று காலை சம்பந்தனின் இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பின் போது அரசியல் தீர்வு விடயங்கள், ஐநா மனித உரிமைகள் பேரவையில் மீண்டும் அமெரிக்கா அங்கம் பெற்றுள்ள நிலையில் அதன் மூலமாக முன்னெடுக்கக்கூடிய விடயங்கள், அரசியலமைப்பு உருவாக்கம் ஆகிய விடயங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு விடயத்தில் நீண்ட காலமாக வாக்குறுதிகள் மீறப்பட்டு வருகின்றது. முழுமையான அரசியல் தீர்வு வழங்கப்படவில்லை. தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வருகின்ற அரசாங்கங்களும் தற்போது ஆட்சியில் உள்ள அரசாங்கமும் தமிழ் மக்களின் தீர்வு விடயங்களில் வாக்குறுதிகள் வழங்கிய போதிலும் அதனை நிறைவேற்றும் எந்த ஒரு முன்னேற்றகரமான செயற்பாடுகளையும் முன்னெடுக்கவில்லை. எனவே சர்வதேச நாடுகளின் மூலமாக எமக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே இப்போதும் நாம் கொண்டுள்ள நிலைப்பாடு. எனவே அரசியல் தீர்வு விடயத்தில் அமெரிக்காவின் கூடுதல் அழுத்தம் இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்தேனும் இலக்குகளை அடைய ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதை ரசம்பந்தன் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கிடம் தெரிவித்துள்ளார். மேலும் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்க விடயத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுடன் கலந்துரையாடல்களை முன்னெடுக்க ஏற்பாடு செய்யப்பட்ட போதிலும் இதுவரை குறித்த சந்திப்புகள் இடம்பெறவில்லை என்பதையும், இறுதியாக சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்யப்பட்டு இறுதி நேரத்தில் பேச்சுவார்த்தைகள் ரத்தானது குறித்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சுட்டிக்காட்டியிருந்தார். பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் வேலை திட்டங்கள் தொடர்பாக இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாக அமெரிக்கா தீர்மானம் எடுக்க வேண்டும் எனவும் சம்பந்தன் வலியுறுத்தியுள்ளார். கூட்டமைப்பின் கருத்துக்களை கேட்டறிந்து கொண்ட அமெரிக்க தூதுவர் ஜூலி சங், தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை வைத்துக் கொள்வதில் அமெரிக்காவின் முழுமையான ஒத்துழைப்பும் உதவிகளும் கிடைக்கும் எனவும், அதேபோல் அரசியல் தீர்வு விடயங்களிலும் புதிய அரசியலமைப்பு உருவாக்க விடயத்திலும் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்போம் எனவும் கூறியுள்ளார். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்க செயற்பாடுகளை இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்கும் விதமாக அழுத்தங்களை முன்வைப்பதுடன் எதிர்வரும் செப்டம்பரில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் கொண்டுவரும் விரிவான தீர்மானத்தின் போது அதனை நிறைவேற்றிக் கொள்ள அமெரிக்கா முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள பொருளாதார பேரவையில் சிறுபான்மையினர் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தலைமையில் 11 பேர் கொண்ட பொருளாதார பேரவையை நிறுவுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்தும் நோக்கில் இந்த பொருளாதார பேரவையை வாராந்தம் கூடுவதற்கு ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார். பொருளாதார பேரவையில் ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள் பந்துல குணவர்தன, ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, பசில் ராஜபக்ச, மஹிந்தானந்த அழுத்குமிகே, ரமேஷ் பத்ரன, இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவால் கப்ரால், ஜனாதிபதியின் செயலாளர் காபினி செனரத், திரைசேரி செயலாளர் எஸ்.ஆர். ஆட்டிக்கல, மத்திய வங்கியின் பிரதி ஆளுநர் தம்மிக்க நாணயக்கார ஆகியோர் உறுப்பினர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர். பேரவையின் ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டல்களுக்கு அமைய அமைச்சுகள், திணைக்களங்கள் மற்றும் நியதி சட்ட நிறுவனங்கள் தேவையான சந்தர்ப்பங்களில் அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. தேவைக்கேற்ப பொருளாதார பேரவை கூட்டத்திற்கு துறைசார் அறிவு கொண்ட கல்வியலாளர்களை அழைக்கவும் அமைச்சரவை இணக்கம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்டுள்ள பொருளாதார பேரவையில் தமிழ் முஸ்லிம்கள் எவரும் உள்ளீர்க்கப்படவில்லை. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் கடந்த காலங்களில் நியமிக்கப்பட்ட பல செயலணிகள், குழுக்களின் சிறுபான்மையினர் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. 2 வாரங்களில் கொழும்பு வரவுள்ள அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான உதவி செயலர் விக்டோரியா நோலண்ட் அரசாங்க, எதிர்க்கட்சி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளார்.
அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான உதவி செயலர் விக்டோரியா நூலண்ட் எதிர்வரும் 22ஆம் தேதி கொழும்புக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். அவருடன் ராஜாங்க திணைக்களத்தின் மற்றொரு அதிகாரியும் கொழும்பு வரவுள்ளார் என்று கூறப்படுகிறது. இவர்கள் இலங்கையில் 3 நாட்கள் தங்கியிருந்து பல்வேறு தரப்பினரை சந்தித்து கலந்துரையாட உள்ளனர். அரசாங்க தரப்பில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் ஆகியோரை சந்திக்க உள்ள விக்டோரியா நூலண்ட் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவையும் சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார். அத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராசாம்பதனையும் அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலர் விக்டோரியா நூலண்ட் சந்திக்க உள்ளார். காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்வதற்காக 25 விசாரணை குழுக்களை நியமிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2016ஆம் ஆண்டு 14ஆம் இலக்க சட்ட ஏற்பாடுகளின் பிரகாரம் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் நிறுவப்பட்டுள்ளது. குறித்த அலுவலகத்தால் மாத்தறை, மன்னார், ஜாழ்ப்பாணம், மட்டக்களப்பு மற்றும் கிளிநொச்சி போன்ற பிரதேசங்களில் பிராந்திய அலுவலகங்கள் நிறுவப்பட்டுள்ளன. பிராந்திய அலுவலகங்களுக்கு காணாமல் போனவர்கள் தொடர்பான 14,988 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய முறையான விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் காணாமல் போன ஆட்களின் உறவினர்களுக்கு அறிக்கைகளை வழங்கல் உள்ளிட்ட பணிகள் காணாமல் போனோருக்கான அலுவலகத்திற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாடுகளை விசாரணை செய்து முடிவுறுத்துவதற்காக 25 விசாரணை குழுக்களை நியமிக்குமாறு நீதியமைச்சர் அலி சப்ரி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சிவில் நிர்வாகம் இராணுவமயப்படுவதான குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் மற்றொரு முன்னாள் படை அதிகாரி ஜனாதிபதியினால் ராஜாங்க அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் செயலாளராக முன்னாள் இராணுவ அதிகாரியான மேஜர் ஜெனரல் பாலித பெர்னாண்டோ நேற்று நியமிக்கப்பட்டுள்ளார். இவருக்கான நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் காமின சேனத் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து கையளித்ததாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. அனர்த்த முகாமைத்துவ ராஜாங்க அமைச்சராக விமல் வீர திசநாயக்க அண்மையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே குறித்த அமைச்சின் செயலாளராக மேஜர் ஜெனரல் பாலித பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை அரசாங்கத்தால் பாதுகாப்பு, வெளிவிவகாரம், சுகாதாரம், பொது பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய அமைச்சுகளின் செயலாளர்களாக முன்னாள் இராணுவ அதிகாரிகளை நியமிக்கப்பட்டுள்ளனர். சிவில் நிர்வாக கட்டமைப்புகள் இராணுவ மயப்படுத்தப்படுவது குறித்து இலங்கை அரசாங்கத்திற்கு சர்வதேச அளவில் கண்டனங்கள் தெரிவிக்கப்படும் நிலையில் அண்மைய ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையிலும் அது சுட்டிக்காட்டப்பட்ட நிலையில் இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொத்துரொட்டிக்கான காப்புரிமையை இலங்கை பெற வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி சரித ஹெரத் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே இந்த கோரிக்கையை அவர் வலியுறுத்தியுள்ளார். இத்தாலியின் பீட்சா மற்றும் பிற நாடுகளின் பூர்வீக உணவுகளைப் போல கொத்துரொட்டியை சர்வதேச அளவில் பிரபலப்படுத்துவதற்கு இது உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொத்துரட்டி மட்டக்களப்பிலிருந்து தோன்றியதாக கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்த சரித ஹெரத் தற்போது அதில் ஐஸ்கிரீம் கொத்து உட்பட பல வகைகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். இலங்கையின் பூர்வீக உணவுகளுக்கான காப்புரிமையை பெற்றுக்கொள்வதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என தெரிவித்த அவர் அபிவிருத்தி அடைந்த நாடுகளுடனான வர்த்தகத்தை வலுப்படுத்துவதற்கான வழிமுறையாக இதனை பயன்படுத்தலாம் என்றும் ஆலோசனை முன்வைத்தார். இதன் மூலம் நாட்டின் ஏற்றுமதி துறையை மேம்படுத்துவதுடன் இலங்கைக்கு சாதகமான தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சரித ஹெரத் தெரிவித்துள்ளார். இந்த வாரம் திருப்பிச் செலுத்த வேண்டிய $900 மில்லியன் கொடுப்பனவுகளை 2 மாதங்கள் தாமதிப்பதற்கு இலங்கை மத்திய வங்கி அனுமதியை பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவின் ரிசர்வ் வங்கியிடம் இருந்து பெறப்பட்ட 400 பில்லியன் நாணய மாற்று கடனை இந்த மாதம் திருப்பிச் செலுத்த வேண்டிய நிலை காணப்பட்டது. எனினும் இலங்கை மத்திய வங்கியின் கோரிக்கையை அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி திருப்பிச் செலுத்துவதற்கான கால எல்லையை மேலும் 2 மாதங்களுக்கு நீடித்துள்ளது. கடந்த 2 மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட இறக்குமதிகளுக்கு சுமார் 400 மில்லியன் முதல் $450 மில்லியன் வரையிலான 2வது கட்டணத்தை செலுத்த வேண்டியிருந்தது. எனினும் தெஹ்ரானில் உள்ள ஏசியன் கிளியரிங் யூனியன் செயலகத்தால் இதற்கு 2 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. ஏசியன் கிளியரிங் யூனியனில் இந்தியா, இலங்கை, மியான்மர், பங்களாதேஷ் உள்ளிட்ட 9 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. இந்த கொடுப்பனவுகளை திருப்பிச் செலுத்துவதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு தற்காலிக சுவாசத்தை அளிக்கிறது என மத்திய வங்கியின் முன்னாள் பிரதி ஆளுநர் WA விஜயவர்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியினால் கடந்த வாரம் அமைச்சு பதவியிலிருந்து நீக்கப்பட்ட தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச இன்று நாடாளுமன்றத்தில் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிடவுள்ளார். இந்த விசேட கூட்டை வெளியிடுவதற்கு தமக்கு அனுமதி வழங்குமாறு சபாநாயகர் மஹிந்த ஜாப்பே அபேவர்தனவிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விமல் வீரவம்ச, உதய கபட்வில ஆகியோர் பதவி நீக்கப்பட்ட நிலையில் ராஜாங்க அமைச்சராக பதவி வகித்த ஜெயந்த சமரவீர நேற்று பதவி விலகியுள்ளார். தேசிய சுதந்திர முன்னணியைச் சேர்ந்த அவர் விமல் வீரவம்சவின் பதவி நீக்கத்தை அடுத்து ராஜாங்க அமைச்சர் பதவியை துறந்துள்ளார். தற்போதைய நாடாளுமன்றத்தில் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ள தேசிய சுதந்திர முன்னணி அரசாங்கத்தில் வகித்து வந்த அனைத்து பதவிகளிலும் இருந்து வெளியேறியுள்ளது. அதேவேளை நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் விமல் வீரவம்ச, உதய கபட்வில, வாசுதேவ நாணேக்கர் ஆகியோர் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.